மேட்ச்சில் இருக்குதுங்களா விளையாடிப்பீங்க. ஓகேடா நம்ம எதாவது ஆரம்பிச்சோம்னா ஜேகேவோ துரத்தி துரத்தி அடிச்சிருப்பான் ஜிமினியும் வியும் போட்டு. இதோட நம்ம சின்ன வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஜேகேக்கு ஜிமினுக்கு விக்கு ரொம்ப டயர்டாயிடுது. அப்படியே பெட்டில் படுத்துடுறாங்க. டே மச்சான் ஜேகே என்னடா இப்படியாடா துரத்துவ? டேய் கொஞ்சம் கூட இறங்க கட்டாம இப்படி துரத்துறியாடா? என்னடா இப்படி இருக்க ஜேகே? டேய் நீ பேசின பேசுக்கு கட்டை எடுத்த 2 போடு போட்டு விட்டுருக்கணும் 2 பேரையும். டேய் இவன் பண்ணாலும் பண்ணுவான்டா. ஆமாடா ஜிமினா கண்டிப்பாக பண்ணாலும் பண்ணுவான். டேய் பேசாமல் தூங்குங்க, நாளைக்கு எனக்கு மேரேஜ், சீக்கிரமாக வேற எந்திக்கணும், புத்திக்கிட்டு தூங்குங்கடா அப்படின்னு கோவத்தில் கத்தி விட்டுட்டு தூங்கிடுறான் ஜேகே. அப்படியே எல்லோரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா கல்யாண வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஜேகே கல்யாண வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இழுத்து போட்டு ஜேகேலாம் செம்மையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிமின்னு வி 3 பேருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து டேய் நீ எதுக்குடா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து கேட்குறாங்க ஜேகேட்ட. இல்லை பரவாயில்லப்பா நான் வேலை பார்க்குறேன், இது நீ போர் அடிக்கி ரூமில் இருக்க. டேய் நீ கல்யாணம் மாப்பிள்ளடா, போடா போய் ஒழுங்கா ரெஸ்ட் எடு, கல்யாணத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. இப்படி இழுத்து போட்டு நீ வேலை பார்த்துக்கிருக்க, அதுக்கு தான் ஜிமின் வி இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிடுறாங்க. ஜேகேவும் சரி கொத்தாதீங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இது ஜிமினும் வியும் கேட்டுட்டு டேய் நம்மளை சேவை பண்ணுறதுக்குன்னே அப்பங்கார இருக்கான் பார்த்தியா? ஆவா ஜீவனா இப்போ நம்ம பேசிக்கிறது கேட்டோம்னு வச்சுக்கோ கூட கொஞ்சம் வேலை கொடுத்துருவாங்க, வா போய் இழுத்து போட்டு நம்மளே வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொன்னானே. ஆமாடா கரெக்டுடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு வேணே வந்து போய் வேலை பார்க்குறாங்க. அப்படியே நீங்கள் க்யூட்டாக ரெடியாக இருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க. ஜேகேவும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். 2 பேரும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஜேகே ரூம்குள்ளே, ஜிமினும் வியும். ஜேகே மச்சான் என்னடா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க, பார்த்தோன்னா பாரு பொண்ணு அப்படியே கவுது மேலேயே மயக்கப்பட்டு உழுவ பரப்புற. டேய் அப்படி இல்லவே இப்படி சொல்லணும், அந்த பொண்ணு பார்க்க இவன் பார்க்க அந்த பொண்ணு ஐஸ் அடிக்க இப்படி ஐஸ் அப்படி இப்படி என்னென்னமோ ஜிபின் வந்து சொல்ல. ஜேகே வந்து ஒரு முறைடா ஜிபின் அமைதியாயிடுறான். சரி முறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறான் ஜிபின். டேய் போய் வேலை இருந்தால் போய் பாருங்கடா, ஏன்டா கிண்டல் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாடா? போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அனுப்பிச்சி விட்றான். ஜேகே விரட்டி அனுப்பிச்சோன்னா ரூமில் உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சிலுங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜேகேக்கு. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகே இந்த சைடு நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சு நீங்களே கண்ணாடி முன்னாடி பேசிக்கிறீங்க. வந்து கதவை தட்டுறாங்க. நீங்கள் வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை திறந்துட்டு ஏம்மா டும தட்டிக்கிட்டே இருக்க? ஏய் இன்னும் மாடி ரெடி ஆகுற? இவ்வளோ நேரமாக ரெடி ஆக? அங்கே ஐயர் கூப்பிட்டு இருக்காரு, நீ ரெடி ஆகிட்டியா இல்லை? அம்மா நான் ரெடி ஆகிட்டேன், நான் எப்படி இருக்கேன் சொல்லு, அழகா இருக்கேனா? உனக்கு என்னடி தங்கம் அவ்வளோ அழகா கண்ணு குட்டி, என் தங்கம் எவன் கண்ணும் பட்டுறக்கூடாது, மை வைக்கிறேன்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மை வச்சுட்டுனா நீங்களாம் அப்படியே குடிச்சிக்கிட்டு ஷை ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா வந்து போதுடி ரொம்ப ஷை ஆகாத, அங்கே மாப்பிள்ளை வெயிட்டிங்கு அங்கே ஐயர் வெயிட்டிங்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஜேகே உட்காந்துருக்கான் மேடையில். நீங்கள் குனிஞ்சுதான் இருக்கீங்க, தலையை குனிஞ்சிட்டு தான் வரீங்க. ஜேகே பார்த்தாலும் அப்படியே வாயப்படுறது பார்க்குறான். என்ன அழகா இருக்கா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். இது ஜிமின் கவனிச்சிடுறான். டேய் போதும்டா, ஐயர் இருக்காது எல்லாரும் இருக்காங்க, ஏன்டா இந்த மானத்தை வாங்குற, அமைதி உட்கார்றா அப்படின்னு சொல்லி ஜிமின் திட்டி விட்டுறான். ஜேகேவும் போ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையாட்டம் இது பண்ணுறான் ஜேகே. இதெல்லாம் வி பார்த்துட்டு ஐயோ டேய் அமைதி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொன்னோன்னே ஜேகே அமைதியாக உட்காந்துருக்கான். நீங்கள் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூப்பிட்டீங்க. ஜேகேவும் என்னடி இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, சரியில்லை, ஐயோ வாயை பொழக்க வச்சுட்டேடி என்ன அப்போ போதும் ஐயர் இருக்காதுங்க எல்லாம் இருக்காங்க மூடு என்ன மூடா என்னால் முடியாதுப்பா
நான் வேணா ஏய் வேணாண்டி சும்மா இருடி எல்லாரும் இருக்காங்க பார்க்குறாங்கடி ஒரு மாதிரி ஒரு கம்முனு விட்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நீங்களும் குசு குசுன்னு பேசுறது நம்ம ஜிவினை பார்த்துட்டு டேய் ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவின் புலம்பிக்கிட்டு இருக்கான் வீட்டை. நீ டார்ச்சர் தாங்க முடியாது டேய் அமைதியா கொஞ்ச நேரம் ஈரடா ஏன்டா என்னைய போட்டு உயிரை எடுக்கிறேன் கம்முன்னு விட்றா அப்படின்னு சொல்லி திட்டி விட்றான் வந்து ஜிமினை. வந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கொடுத்து விட்றாங்க. உங்கள் அம்மா போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி ரிட்டன் வருது. உங்களுக்கா அப்படியே ஷையாக இருக்கு. ஜெய்கிக்கு அதுக்கு மேலே ஐயோ அப்படின்னு இருக்கு. ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அதுக்கப்புறம் ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க ஜேகேட்ட. கொடுத்தோன்னே ஜேகேவும் வாங்கி உங்கள் கழுத்தில் கட்டினோன்னா எல்லோரும் பூ மாலை தூத்தி விட்றாங்க. அப்படியே செல்ஃபி எடுக்கிறாங்க. ஜாலி என்ஜாயாக செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. உங்களுக்கும் ஹாப்பி ஜேகேக்கும் ஹாப்பியாக இருக்குது. பொண்டாட்டி என்னடி என்ன இவ்வளோ ஷை ஆகுற? பூ ஜேகே எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குடா. உன்னோட பொண்டாட்டி ஆகிட்டேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல ஜேகே. நானும் தாண்டி நினச்சி கூட பார்க்கலடி. அதுக்குடி இப்படியா? சரி ஓகேவா ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க 2 பேருமே ஜேகேவும் நீங்களும். வந்து எல்லாத்தையும் போய் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொன்னோன்னே நீங்களும் ஜேகேவும் போயிட்டு அம்மாட்டையும் அப்பாட்டையும் எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எல்லோரும் செம்ம ஹாப்பி. ஜேகே பக்கத்தில் நம்ம ஜிமின் வந்துட்டு டேய் மச்சான் பொண்டாட்டி வந்துட்டா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அப்புறம் நீ குழிக்குள்ளே விழுந்துட்ட. இனிமே என்ன நடக்க போதோ இனிமே உன் பொண்டாட்டி பேச்சை தான் நீ கேட்டு நடந்துக்கணும் ஜேகே. புரிஞ்சுக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பே தேக்கிட்டு இருக்கான் ஜிமின். ஜேகே வந்து ஏய் என் பொண்டாட்டி எனக்கு எப்படி பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். நீ மூடிக்கிட்டு நில்றா மயிரே ஜிம்மன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான். ஜிமின் வந்து போக போக தெரியும்டா அப்போ வந்து புலம்புவேன்ட்டு வந்து அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அமைதியாக நிற்கிறான். அம்மா வந்து டேய் மயனே நல்லா பார்த்துக்கோடா என் மருமகளை. ஏதாவது அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்த மவனே உன்னை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவேன் புரியுதா? நீ சொல்லிட்டல்ல பாரு என் மகாராணி மாதிரி தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்கி என் செல்லத்தை இப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பாரேன். நீனே ஷாக் ஆகாமா? பார்க்கலாம் நீ தாங்குறியா இல்லை தூக்கி போடுறியான்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி போதும் வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. நீங்களும் ஜேகேவும் தனி காரில் தான் போயிருக்கீங்க. ஜேகே சும்மா இல்லை அங்கங்கே கையை வச்சுக்கிட்டு டச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜேகே என்ன பண்ணுறோம் மீதி வர்றோம் காரில் போயிட்டு போது இன்னும் வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லடி இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு என் பொண்டாடி இதுக்கு மேலே என்னடி ஜேகே இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே போகிற ஒரு டிரைவர் வேறு ஒரு மாதிரி பார்க்குறாரு. டேய் நொல்ல கண்ணு என்னடா பார்க்குற? மூடிக்கிட்டு ஓட்டு. அங்கே பார்த்து ஓட்டுறா இங்கே திரும்பினா மவனை கழுத்து ஒரடியாக திருப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு திட்டி விட்டுறான். ஜேகே வந்து டிரைவரை பார்த்து நீங்கள் வந்து ஜேகே மீதியாடுறான் ஏன்டா நம்புக்கு போகிறேன் எல்லாத்தையும் இப்படி தான் போவான் மீதியாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்து பிடிச்சி கேஸ் பண்ணிடுறீங்க. ஜேகேவோ அப்படியே பேக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிரைவர் வந்து கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறாரு. நீங்களும் ஜேகேவும் க்யூட்டாக அவ்வளோ அழகாக இறங்கி வர்றீங்க. நீங்கள் தலையை குனிச்சிட்டு தான் வரீங்க. உடனே வந்து ஜேகே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழத்தி எடுத்துகிட்டு வந்து ஆழத்தி எடுக்கிறாங்க போட்டு வைக்கிறாங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ வாமா மருமலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. விளக்கு ஏற்றுறீங்க எல்லாம் அந்தந்த சின்ன வேலைகள் அவ்வளோ அழகாக வேலைகள் முடியுது. வந்து உங்களை கூப்பிட்றாங்க. ஏய் சுமிமா சொல்லுமா என்னம்மா? ஏய் மாப்பிள்ளை ரொம்ப டயர்டாக இருப்பார் நீ ரூம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓகேம்மா சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜேகே அப்படியே செம்ம டயர்டாக இருக்கான். இவா என்னென்னமோ பண்ண சொல்லிட்டாங்கடி என்னடி இது சடங்கு எப்பா முடியல. குடத்துல என்ன மோதிரம் எடுக்கிறது இந்த உருட்டி விளாட்றது எப்பப்பாப்பா முடியலடி. செம்மையாக வேகுதுடி ஃபேனாக போடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே புலம்பிகிட்டு இருக்கா. நீங்களா ஜேகே இதெல்லாம் நம்ம சடங்கு வேலை அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் புரியுதா? இதை நான் ஃபேன் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபேன் போடுறீங்க. ஜேகேவும் அவ்வளோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கான். நீங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க. உங்களை கூப்பிட்றான். ஏய் பொண்டாட்டி சொல்லு ஜேகே என்ன ஜேகே ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம் நீங்கள் வா என்கிட்ட வாடி. ஏய் புருஷன்கிட்ட வாடி. இந்த வரேன் ஜேகே இரு ஜேகே
என்ன சொல்ல? ஏய் லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ டூ ஜேகே. பொண்டாட்டி எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்குடி. உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன்டி. உங்கள் அப்பா இவ்வளோ சீக்கிரம் சம்மதிப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கலடி. ஐயோ ஜேகே என்னால் தான் நம்ப முடியல. ஆனால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடந்துருச்சுல, அதுவே சந்தோஷம்டா. ஆமாடி பொண்டாட்டி. ஏய் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கடி உன்னை. வரேம்மா. இரு ஜேகே. சரி போயிட்டு வா. அம்மா சொல்லுமா. கூப்பிட்டேன். மாப்பிள்ளை ரெஸ்ட் இருக்கட்டும், நீ வா ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகணும்ல. நீங்கள் ஜேகே திரும்பி பார்த்துட்டு ஜேகே வந்து போயிட்டு வா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிருக்கீங்க. என்னடி இப்படி ஷை ஆகுற? அம்மா சும்மா இருப்பா, எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குமா. சரி நீ என்னமோ ஷை ஆகிட்டு போ. இங்கே பேர் மாப்பிள்ளை ஏதாவது கூப்பிட்டா பொறுத்து போ சரியா. மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ புரியுதா. அம்மா நீ விளக்க சொல்கிறதே நிறுத்துமா தயவு செஞ்சு, எனக்கு தெரியுமா. ஏய் உன் நல்லது தாண்டி சொல்கிறேன். இங்கே பாரு ஒழுங்காக இரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் புரியுதா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அம்மாட்ட ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக பேசிடுறீங்க. உங்கள் அம்மா விளக்கமாக சொல்கிறாங்க. நீ வந்து அம்மா சத்தியமாக சொல்கிறேன் என்னால் முடியல, எனக்கு தெரியும், நீ அமைதியாக ரெடி ஆக்கி விட்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டேன்னா உங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ரெடி ஆக்கிட்டு ரூமில் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. உங்கள் அம்மா வந்து நீங்களா டோருக்கு முன்னாடி நிற்கிறீங்க. ஜேகே இதை பார்த்துட்டு என்னடி டோர் பக்கத்தில் நின்று இருக்க, வாடி பொண்டாட்டி கிட்ட வாடி புருஷங்கிட்ட வா. இந்த வரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போனேன்னு ஜேகேவோ என்னாடி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு இப்படிலாம் பண்ண மாட்டியே பொண்டாட்டி. இல்லை ஜேகே ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் நைட்டில் நம்ம 2 பேர்த்துக்கும் தான் ஷையாக இருக்குது, பயமாகவும் இருக்குடா. ஏய் இதுக்கெல்லாம் போயிட்டு பயப்படலாமா, எப்படி நடக்க தானே போகுது. என்னடி இதில் என்னடி பயம். சரி சொம்பில் என்னது? பால் ஜேகே. அம்மா தான் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க உனக்கும் எனக்கும். ஏய் எனக்கு பால் பிடிக்காதடி. என்ன பிடிக்காதா? என்னடா இப்படி சொல்கிற? உனக்கு என்ன ஜேகே பிடிக்கும்? எனக்கு பாதாம் மில்க் ஷேக்கு எல்லாம் பாதாம் மில்க் ஷேக் தாண்டி, 2ல் ஏதாவது ஒன்று தாண்டி பிடிக்கும். அப்படியா இரு நான் 2மே போட்டு கொண்டு வரட்டா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கிட்ட வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். நீங்களாம் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. சின்னடி இப்படி ஷை ஆகுற டி, ஹக் தாண்டி பண்ண இதுக்கு இப்படியா. அப்போது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களாம் ஜிக்கு போதுண்டா. டேய் ஜிக்கு என்னாடி கிஸ்ஸு கூட பண்ண விட மாட்டேங்கிற புருஷனை. யாருக்கு ஜேகே என்ன கொல்றடி ஷை மூமெண்ட்டில். இன்னொரு வாடி ஃபஸ்ட் நைட்ஸ்க்கு பண்ணலாம். அவ்வளோ ஹாப்பியாக அந்த ஃபஸ்ட் நைட் அவ்வளோ லஸ்ட்டில் அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறீங்க 2 பேருமே லவ்வை. க்யூட்டாக அவ்வளோ ரொமான்டிக்காக அவ்வளோ ஸ்வீட்டாக அந்த லஸ்ட்லேயே ஷேர் பண்ணிக்கிறீங்க 2 பேருமே. ஓகேடா இதோட இந்த எபிசோடு கதை முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் கதையில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ டூ.